சுட்டீஸ். எல்லா சுட்டீஸும் விரும்பி சாப்பிடக்கூடிய இளநீர் பாயாசம் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போறோம். தேங்காய், இளநீர்ல இருக்கிற வழுக்கை, அப்புறம் சர்க்கரை, அப்புறம் பால், அதுக்கப்புறம் இளநீர், கண்டென்ஸ்டு மில்க், பாதாம், இவ்வளவுதான் சுட்டீஸ் நம்ம இன்னைக்கு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். அடுப்பு பற்ற வைக்கும் போது கொஞ்சம் கவனமா பற்ற வைங்க சுட்டீஸ். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாலை அந்த பாத்திரத்துல ஊத்திக்கலாம் சுட்டீஸ். அதை நல்லா கிளறி விட்டுக்கணும், அப்படின்னாதான் அதை பிடிக்காம இருக்கும் சுட்டீஸ். அப்படியே நல்லா கிளறி பால் கொஞ்சமா வத்துற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க சுட்டீஸ். இப்போ நம்ம இளநீர் பாயசத்துக்கு என்ன ரெடி பண்ணிட்டு இருக்கோம்னா ரபடி தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சுட்டீஸ். வாவ், பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சுட்டீஸ். அடுப்பை குறைவான தீயில வச்சு பால் நல்லா வத்தினதுக்கு அப்புறமா சர்க்கரை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் சுட்டீஸ். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற இளநீர் எல்லாம் நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம் சுட்டீஸ். பொடிசு பொடிசா நறுக்கி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காவை பொடிசா நறுக்கி எடுத்துக்கலாம் சுட்டீஸ். நறுக்கி வச்சிருந்த தேங்காய் எல்லாம் பால் எடுத்து வச்சுக்கலாம் சுட்டீஸ். அதுக்கடுத்து என்ன இருக்கு, பாதாம் தான் இருக்கு. அதை நம்ம பொடிசா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் சுட்டீஸ். இளநீர் பாயாசத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. வாங்க இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல நம்ம செஞ்சு வச்சிருக்கிற ரபடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இளநீர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாம். இத்தனை சுட்டீஸ்க்கு கண்டென்ஸ்டு மில்க்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சுட்டீஸ், உங்களுக்கும் பிடிக்கும் நம்புறேன். அதுக்கப்புறமா நம்ம பொடிசா நறுக்கி தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறோம்ல, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சுட்டீஸ், அப்படின்னாதான் கம கமன்னு இருக்கும். நம்ம இளநீயை பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கிறோம்ல, இளநீல இருந்து எடுத்த வழுக்கைய அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம் சுட்டீஸ். அப்படின்னாதான் எல்லாமே மிக்ஸ் ஆகி டேஸ்டியா இருக்கும் சுட்டீஸ். எல்லாருமே இதை நீங்க விரும்பி சாப்பிடுவீங்க நம்புறேன். கடைசியா நம்ம எடுத்து கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கிற அந்த பாதாம் ஆட் பண்ணி இறக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே செம்மையா இருக்கும் சுட்டீஸ். பார்க்கவே எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. எல்லா சுட்டீஸும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க சுட்டீஸ்.